தனுஷ்கோடி 1964 நைட்டில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து அந்த நகரத்தையே அழிச்சிடுச்சு. பலாயிரம் மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அந்த தனுஷ்கோடியில் இன்னைக்கு கூட சில எச்சங்கள் இருக்குது. அந்த நகரம் இருந்ததுக்கான ஒரு சான்றுகளாக ஒரு சில எச்சங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் பார்க்குறீங்க ஒரு கோயில். இந்த எச்சங்கள் இதை தாண்டி இப்போ இன்னொரு இடம் நம்ம போகிறோம், அதை காட்டுறவாங்க. இது வந்து ஒரு பில்டிங் நிற்கிது. இது ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து பண்டக சாலைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எச்சங்கள் வந்து ஏகப்பட்டு இருக்குது இந்த இடம்லாம் சுற்றி. இன்னொரு இடத்த நான் காட்டுறவாங்க. இது பார்த்தீங்களான்னா இது ஒரு பில்டிங்கு. இந்த பில்டிங் பார்த்தீங்களான்னா அன்றைக்கி ஸ்கூலாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு சில எச்சங்கள் தான் இன்றைக்கி நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கு. மீதியெல்லாம் பூமிக்குள்ளாரையும் கடல்லையும் அப்படியே சேஃபாக உறங்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் காட்டுறவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்களான்னா இந்த பாருங்க, இது ஒரு கிராம கோயில், கிராம தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கோயில் ஒரு சின்ன கோயில், அழகான ஒரு வடிவமைப்பு கூட. இது இல்லாமல் இதை பாருங்க, இங்கே கல்லில் கிடைச்ச வீடுங்க, இதுவும் வந்து சிதிலம் அடைஞ்சு இன்னைக்கு இருக்கு. இந்த அங்கே பாருங்க பெரிய கட்டிடம், ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இதை பாருங்க, இந்த இடம் கூட பாருங்க, மீதி சிதிலம் அடைஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் இப்பயும் இருக்கு. மண்மேடா இருக்குது, சிலது மண்மேடுகளுக்கு மேல நம்மளுக்கு காட்சி படுத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து தனுஷ்கோடிக்கு வந்திருக்கு. அந்த தனுஷ்கோடில இருந்து கிளம்புன ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்களுக்கு மேல ஜலசமாதி அடைஞ்சு அது கடல்ல அந்த ட்ரெயின் இருக்கு, அதோட துண்டிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பகுதி, இந்திய அரசு கைவிடப்பட்ட பகுதியா இதை அறிவிச்சிருக்காங்க.